Don't you have manners, man? ஃபஸ்ட்டு அவர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை. ரஜினி சாரை வந்து இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பையனை வர வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு. சரின்ட்டு 11:30 மணிக்கு ரஜினி சார் வந்தார். அது என்னடா ஆச்சு அப்படின்னு ரெடி ஆயிடுச்சு சார். எதுன்றது அவருக்கு தான் தெரியும், நான் எது ரெடி ஆச்சுன்றது எனக்கு தான் தெரியும். அவரை பற்றி பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அதை நான் எப்படி reconcile பண்ணுவேனோ, if ever I come to terms with it or reconcile with it, I don't know. ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது வந்து நான் சொல்லத்தான் நினைக்கிறேன் காலேஜ் டேஸில், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற காலத்தில். பாலச்சந்தர் யாருன்னு தெரியும். எங்கள் தெருவில் தான் வந்து கலாகேந்திரா ஆஃபீஸோட அக்கௌண்டண்ட்டோட வீடு இருந்தது மயிலாப்பூரில். அப்போ அவரை பிக்கப் பண்ண ஒரு கார் வரும், ஒரு பச்சை கலர் அம்பாசிடர் 6166 நம்பர். அவர் எல்லாருக்கும் சொல்லுவாங்க அது கலாகேந்திரா பாலச்சந்தரோட அக்கௌண்டண்ட்டோட காருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லத்தான் இருக்கிறேன் படம் ஓடியன் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, பார்த்துட்டு வரேன். நான் லஸ்ஸில் வந்து சைக்கிளில் தான் போவேன். லஸ்ஸில் வந்து அந்த நவசக்தி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறேன். அந்த எதிர்க்கு அந்த கார் நிற்குது 6166 அந்த பக்கம் அந்த சுகுநிவாஸ் வாசலில், சுகுநிவாஸ் ஹோட்டல் இருக்குது லஸ்ஸில். நான் காரில் எப்படியும் அந்த மேனேஜர் இருப்பார், அக்கௌண்டன்ட் இருப்பார், அவர் கார் தானே அது, அவர்கிட்ட பார்த்து பேசலாம், நல்லாயிருக்கு சார் படம்னு சொல்லலான்னு சொல்லிட்டு போனேன் ஒரு ஆர்வத்தில் போய்ட்டு. அப்போ வந்து இந்த பேப்பர்லாம் கிடையாது கண்ணாடியில், பிளாக் கூலிங் கிளாஸ் தான். அது மேலே ஏற்றின்னு நான் தட்டினேன் இறங்கலை, திருப்பி தட்டினேன். ஒரு இறங்கி கேபி சார் இருக்கார் அங்கே, பார்த்துங்க சார், டோன்ட் யூ ஹேவ் மேனர்ஸ் மேன் அப்படி ஃபஸ்ட்டு அவர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை, டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்ஸ் மேன். நான் நோ சார், எஸ் சார், என்ன சொல்கிறதுன்னு தெரில. நோ சார், இல்லை சார், நான் என்ன இல்லை சார், நான் ரேஸ் சொல்லத்தான் இருக்கிறேன் படம் பார்த்தேன் சார், பிரமாதமான படம் சார், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது, எல்லாம் எழுந்து கை தட்டினாங்க, கமல்ஹாசன் மிளலாக் பண்ணிருக்காரு, ஸ்ரீவித்யா ட்ராக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இதெல்லாம் நான் சொல்ல நினச்சேன். பட் இது எதுவுமே நான் சொல்லலை. நான் ஏதோ ஒரு விளாபர் பண்ணிட்டேன். ஓகே குட் லக் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டார். நான் போயிட்டேன். அது இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ met him. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வெற்றி விழா கொண்டாடினாங்க கீதாலயாங்கிற சபாவில், பாராட்டு விழா ஒன்று. அதில் சவுக்காரம்மா வந்து பேசினாங்க. அந்த ஸ்பீச்சை நான் தான் எழுதினேன். சவுக்காரம்மாவோட பையனும் நானும் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்றா படித்தோம், சவுக்கார் ஜானகி அம்மா. அவங்க ஸ்பீச்சை நான் தான் எழுதினேன். அந்த ஸ்பீச் அவங்க படித்தோன்னா ஒரு பெரிய அப்ளாஸ், தண்டரஸ் அப்ளாஸ் எல்லாம் வந்தது, ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு, எல்லோரும் பாராட்டினாங்க. ப்ரோக்ராமெல்லாம் முடிஞ்சுட்டு நான் சவுக்காரம்மா ஃபேமிலியோடு நின்றுட்டு இருந்தேன். சார் டைரக்டர் சார் வந்தார். அது பிரமாதமாக பண்ணிட்டு ஜானகி, எக்ஸ்ட்ராடனரியாக பேசினேன், ப்ரில்லியன்ட் பா சூப்பர் அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இல்லை, இதுதான் சார் கிருஷ்ணன் என் சனோட கிளாஸ்மேட்டு, இவர் தான் உதவி பண்ணார் அப்படின்னா குட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டார். அப்பவும் அந்த கார் இன்சிடெண்ட்டுக்கும் இதுக்குன்னு ரிலேட் பண்ணவே இல்லை. அவரை சப்சிக்வெண்ட்டாக பொய்க்கால் குதிரை ஒரு வாட்டி ட்ராமா பார்க்க வந்தார். அப்போ நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்பவும் ரெக்கக்னைஸ் பண்ணல என்ன. இன்ஃபேக்ட் நான் வந்து அதில் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கார ஆளாக பண்ணுவேன். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் ஆங்கிலம் சரளமாக பேசுவேன், தமிழ் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறதே பெரிய மேட்ரு. அப்போது 4 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இங்கிலீஷ் வரும். அப்போ நான் அந்த ட்ராமா என்னோடய ரோலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்டுவேன். சாதாரணமாக இன்டர்வலுக்கு முன்னாடி என் ரோல் வரும். அன்றைக்கி ஒரு நாள் சார்லாம் வந்திருக்காருங்கிறதுக்காக நான் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி ரோலை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்து டக்கின் ஷர்ட்டு அது மாதிரிலாம் இருப்பேன். அதை போட்டு உட்காந்தேன். இன்டர்வல் மட்டும் உள்ளே உள்ளே வந்து எல்லோரும் கை கொடுத்தாரு, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணிங்க ப்ரில்லியண்ட். அப்புறம் அந்த அவர் என்னையே பார்த்து கேட்டார், அந்த வீட்டுக்கார முன்சாமி அவர் எங்கே, அவர் கூப்பிடுங்க அப்படின்னார். சார் நான் தான் சார். நீங்களா பண்ணீங்க? அப்படியா, வெரி குட் சார், நீங்களா பண்ணீங்க? நின்று கிட்ட என்ன அதில் இருந்த குளமும் இதில் இருந்த குளமும் அவருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. பர்சனல் அட்வைஸ் நிறைய பண்ணியிருக்காரு, ப்ரொஃபஷனல் அட்வைஸ் நிறைய பண்ணியிருக்காரு. சிகரெட் பிடிச்சிருந்தேன், யூஸ் பி வெரி ஹெவி ஸ்மோக்கர். அது 2 சீரியலில் யூஸ் பண்ணார். இவ்வளோ இதில் ரயில் ஸ்நேகத்தில் யூஸ் பண்ணார், கையில மனசில் யூஸ் பண்ணார். அப்புறம் விட்டுறாத அப்படின்னாரு. அப்புறம் அவன் சன்னுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் விட்டுறா கிருஷ்ணா அதை பிடிக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் விட்டேன். செக் பண்ணுவார், விட்டேன் நான் விசாரிப்பார், சீக்கிரம் பிடிக்கலான்னு அவன் விட்டேங்கிறான் பாரு. அப்புறம் ஒரு வாட்டி யூரோப் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு லைட்டர் வாங்கி கொடுத்தாரு. நான் சிகரெட் விட்டுட்டேன்
எனக்கு தெரியும். ஆனால் லைட்ரு வாங்கி வந்து அது க்யூட்டாக இருக்குது, ஒரு கன் மாதிரி இருந்து பாரு, அது வச்சுக்கோ, அதுங்க இதை வச்சு உடனே சிகரெட் பிடிக்காத அப்படிம்பாரு. அவர் இன்னொரு 10 படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் இன்னும் மிஸ் பண்ணிட்டேங்கிறாரு. 10 படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பட் அவர் ஹெல்த் இடம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 படம் பண்ணோம், 8 படம் பண்ணோம் பாரு. ட்ராமா நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கடைசியில் இப்போ கூட ஒரு ட்ராமா எழுதி வச்சுருக்காரு, ஒரு 3 படம் எழுதி வச்சுருக்காரு. அவர் மிஸ் பண்ணிட்டேன்னு எதுவுமே ரிக்ரெட்ஸே கிடையாதுமா அவருக்கு. பட் நம்ம இன்னும் நிறைய சாதிக்கணுங்கிற ஆர்வம் மாத்திரம் கடைசி வரைக்கும் இருந்தது. அவர் எப்படி ரிக்ரெட்ஸ் இருக்க முடியும் சொல்லுங்கள்? என்ன செய்யலை அவர் டெலிவிஷன்லேயும் சரி. அவர் ஐ ஆம் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தவருக்கு. there's nobody better than me, I am the best. அது வந்து திமிரில் வந்ததில்லை, சாதனையில் வந்தது. இட்ஸ் நாட் ஆரகன்ஸ், இட்ஸ் அவுட் ஆஃப் ப்ரைட். அது இந்த சீன் எப்படா எடுப்பேன், அவர் சீன்ஸ் எடுக்கும்போதே திரும்பி பார்த்து ரசிச்சுப்பார். அந்த சீன்லாம் எடுக்கும்போது காம்ப்ளிகேட்டடாக ஒரு சீன் சாதாரணமாக எடுக்க மாட்டார், யதார்த்தமாக சீன் எடுக்க மாட்டார். அதனால தான் அவரோட ப்ளஸ் எந்த சீனாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அண்டர் கரண்ட் இருக்கும், ஒரு சிம்பாலிசம் இருக்கும். அப்புறம் எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தா அதை வாங்கி வச்சுப்பார். ஒரு பொம்மையோ இல்லை வந்து ஒரு இதுவோ அதை எங்கேயாவது யூஸ் பண்ணுவார். அது ஏதாவது ஒரு இடத்துல அந்த சீனில் ஏதாவது அது வாங்கும்போது அவருக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது வீட்டில் இருக்கும். ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு இடம் வாங்குவார். எங்கேயா வெளியூர் போனார்னா ஒரு விசிறி வாங்குவார், இல்லை ஒரு கேப் ஒன்று வாங்குவார். சம்மந்தமே இல்லாத இருக்கும், இதெல்லாம் எதுக்கு வாங்குறாருன்னு அது இருக்கும். அதை பார்த்தா ஏதாவது இன்ஸ்பயர் ஆகும் அவருக்கு. ஏதாவது ஒரு சீன் அதை யூஸ் பண்ணிப்பார். அது ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு, அவர் வாங்கின ஆப்ஜெக்ட்டுக்கு. அது படம் பூரா வரும். அதுதான் அதுக்காக தான் வாங்கின மாதிரி இருக்கும். அதுக்காக வாங்கியிருக்க மாட்டார் அவர் மைண்ட் ஒர்க்ஸ் தட் வே. க்ரியேட்டிவாகவே அவர் மைண்ட் வேலை செய்யும் எப்போவுமே. டிசிப்ளின், சினிமா மேலே காதல், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எந்த காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோடய ஸ்டாண்டர்டு, இந்த ஸ்டாண்டர்டை நான் குறைச்சிக்க மாட்டேன். யூ ஹாவ் டு கம் டு மை ஸ்டாண்டர்ட். ஐ ஆம் த பெஸ்ட், யூ கேன் ஆல்சோ பி த பெஸ்ட் இஃப் யூ கம் வித் மீ. அந்த தன்னம்பிக்கை, நோ காம்ப்ரமைஸ், செல்ஃப் பிலீஃப், பேஷன், ஏர்னஸ்னஸ், எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணுற ஒரு ஏர்னஸ்னஸ்ஸு, மரியாதைகள், யாராக இருந்தாலும் மரியாதையோடு பேசுகிறது. when it comes to work எந்த விதமான சலுகைகளும் எதிர்பார்க்காதது, எதிரே பார்க்க மாட்டார் அவர். அண்ட் அவர் லாயல்ட்டிஸ், அவரோட கூட வேலை செஞ்சு எல்லாருமே 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சவங்க. அது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அவர் கேமராமேனாக இருந்தாலும் சரி, காஸ்டியூமராக இருந்தாலும் சரி, மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவர் கூட ட்ராமா காலத்துலேயும் வந்தவங்க. த மஸ்ட் பி அ ரீசன் ஃபார் தட். ஏன்னா அவர் மேலே நாங்கள் எல்லோரும் வச்சுருந்த ஒரு அபமரியாத ஒரு இன்க்ரெடிபிள் அட்மிரேஷன், லவ். ஆனால் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஆல் ஆஃப் அஸ் were in love with பாலச்சந்தர். we adored him, we idolized him, we were very possessive and protective about himனு சொல்லுவேன் நான். கேபி சார் டைரக்டர் தான் ரெஃபர் பண்ணுவோம். அவர் யார் இப்போ எங்களுக்குள்ளே பேசினா கூட டேரக்டர் தான், வெளியில் பேசினா கேபி சார்னு சொல்லுவோம். பாலச்சந்தர்னு நான் சொன்னதே கிடையாது. அவரை பற்றி பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அதை நான் எப்படி reconcile பண்ணுவேனோ, if ever I come to terms with it or reconcile with it, I don't know. கேபி சார்ட்ட வந்து 1 மணி நேரம் வேலை பார்க்க முடியாது, 1 மணி நேரம் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்ட். ஓடாத கடியாரத்தை பார்த்து ஒன்று இந்த கடியாரத்தை மாற்று, இல்லை பேட்ரி மாற்று, டேபிளில் அப்படி எடுத்து பார்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே தொடைன்னு அர்த்தம். என்ன வேலை இருக்குன்னு கேட்பார். ஒன்றும் வேலை இல்லை சார்னா, ஒன்றும் வேலை இல்லையா, என்னையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை புக்ஸ்லாம் மறுபடியும் இறக்கி கீழே வச்சு மறுபடியும் அடுக்குவோம். இன்றைக்கி என்ன வேலை? இன்றைக்கி ஒன்றும் வேலை. ஏன்னா அன்னன்னைக்கு வேலையை முடிச்சிடுவார். எந்த வேலையும் பெண்டிங் வைக்க மாட்டார். நாளைக்குன்னு எந்த வேலையும் ஒத்தி போட மாட்டார். இன்றைக்கி வேலையை இன்னையோடு முடிச்சிடுவார். இன்றைக்கே நாளைக்கு வேலைக்கு போயிடுவார். அட்வான்ஸாக தான் இருப்பார் எல்லாத்துலேயுமே. சரி இன்றைக்கி வரும் சண்டே அப்படின்ட்டா படார்னு என்ன பண்ணுவார், ஸ்ட்ரெயிட்டாக கார்டன் போயிடுவார். கார்டன் ரொம்ப பிடிக்கும். கார்டன்னா அவ்வளோ உசுறு. அவர் எங்கே பார்த்தாலும் க்ரீன்ஸ் இருக்கணும், பசுமையாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எல்லாரையும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பார். நீங்கள் அவரை பார்த்தாலே தெரியும். கேபி சாரை பார்த்தா எப்போ பாருங்கள் ஜம்முன்னு இருப்பார். பார்க்கவே ஒரு பெரிய புத்துணர்ச்சியோடு தான் இருக்கும்.
நான் சும்மா அப்படியே அவர் கூட சுண்டலி மாதிரி விளாண்டுட்டு என்னை வந்து கரடு முரடாக இருந்தேன் நான் வரும்போது. என்னை சரி பண்ணி இப்போ நீங்கள் வந்து பேட்டி கேட்குறீங்கன்னா போகிற வரவங்களாம் எடுப்பீங்களா பேட்டி? அவர்கிட்ட இருந்ததுனால அவரோட அருமை பெருமைகளை சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. எந்த அளவுக்கு கொஞ்சம் என்னை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியிருக்காரு, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார் எங்கே போனாலும். இப்போ டைரக்டர் இல்லை, இனிமேல் என் கையை பிடிச்சி அவர் தான் வழி நடத்துவார். கமல் சார் அப்போ இவருக்கு நான் அவனையில் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்தார். மந்தார மலரே ஒரு பாடலுக்கு மைசூரில் ஷூட் பண்ணும்போது அவர் அசிஸ்டண்ட்டாக வந்தார். அப்போ ஒரு மலையாள படங்கள் தான் பண்ணியிருந்தார். அந்த காலகட்டங்களில் அதுலேயே ஒரு லவ் சீனில் அவரே ஆக்ட் பண்ணார். அப்போ அவருக்கு மேக்கப் போடுற அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து சில படங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் பண்ணார். அதுக்கப்புறம் மன்மதலையில் பண்ணார். மன்மதலையில் பண்ணும்போது அபூர்வாங்கள் பண்ணும்போது அபூர்வாங்கள் 1975 அபூர்வாங்கள் பண்ணார். அபூர்வாங்கள் நான் தான் அவருக்கு மேக்கப் மேன். அப்போ கமல், ஸ்ரீவித்யாவை தவிர மற்ற எல்லாருக்கும் நான் தான் மேக்கப் போட்டேன். அப்போ தான் ரஜினி சாரை இன்ஸ்டியூட்லேருந்து நான் ஒரு பையனை வர வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் டெஸ்ட்டு போடுற அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்காக அந்த பையனை வச்சு வர சொல்லியிருக்கேன், அது கொஞ்சம் பாரு அப்படின்னாரு. சரின்ட்டு 11:30 மணிக்கு ரஜினி சார் வந்தார். நான் வெளியே கமலுக்கெல்லாம் டச்சப்லாம் பண்ணிட்டு வந்தோன்னே பார்த்துட்டு டெஸ்ட் எடுக்கணும் என்னன்றார். சார் பார்த்தா வித்தியாசமான லுக்காக இருக்கார் சார் அப்படின்னு. அவன் கேரக்டர் என்ன தெரியுமா, கேன்சர் பேஷண்ட் பைரனுடைய ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணுறாரு, ஹஸ்பண்டாக நடிக்கணும், அவனுக்கு வேறு எதாவது பண்ணணும். இல்லை சார் அவர் நல்லா இருக்கான, அவர் தாடி மாத்திரம் கொஞ்சம் வச்சுட்டு அவர் எந்த ஊர்லேருந்து இல்லை, அவர் பெங்களூர்லேருந்து வர மாதிரி நமக்கு அதைப்படி இருக்குது அப்படின்னாரு. ஸோ அப்போன்னா ஒரு கொஞ்சம் அழுக்கு ஒரு கோட்டு போட்டு ஒரு தாடி மாத்திரம் நான் வச்சிடறேன் சார். அது முதல்ல பண்ணி டெஸ்ட் இது பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போவே டெஸ்ட்டு போட்டோம். அப்போயே ஒரு 3 மணி 4 மணிக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த கேட், அந்த வீட்டினுடைய கேட்டை திறந்த பைரவி இருக்காங்களான்னு அதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவருக்கு. அப்போவே ரஜினி கமலில் கூடவே நான் அதுக்கப்புறம் தான் 3 முடிச்சில் ஸ்ரீதேவி ஃபஸ்ட்டாக ஹீரோயினை பண்ணார். அதுக்கு நான் தான் கம்ப்ளீட்டாக, ஏன்னா அவங்க எங்கேருந்து கொஞ்சம் எல்டர், ரஜினிக்கே அம்மாவை ஆக்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் ப்ளஸ் வில்லனை பண்ணுற மாதிரி ஏன்னா ரஜினி சாருக்கும் அது ஒரு பெரிய சேலஞ்சான படம். அதுக்கப்புறம் சுஜாதா அவளோட தொடக்கத்தில் பண்ணாங்க. அவளோட தொடக்கத்தில் அப்போ தான் அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் தான் மேக்கப்பு. அதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சுஜாதா. அதாவது அவங்களுக்கு அவளோட தொடக்கத்தில் நான் ஆரம்பித்து ஆலய தீபம் வரைக்கும் பர்சனலாக நான் 100 ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். அது பிகாஸ் ஆஃப் பாலச்சந்தர் சார் அந்த யூனிட்டினுடைய இதெல்லாம் என்னை பர்சனலாக கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கு நான் பர்சனலாகவே நிறைய படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரஜினி சாருக்கு, உங்களுக்கு ரஜினி சார் நிறைய படங்கள் அவருக்கும் நான் பர்சனலாக பண்ணேன். இருந்தாலும் நான் பாலச்சந்தர் சார் யூனிட்டில் பல படங்கள் நான் வேலை செஞ்சுருக்கேன். அவர் சாகிற வரைக்கும் அவருடைய மேக்கப் மேன் நான் இருந்தேன்ற சொல்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.